பெண் குழந்தை. பொறுக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருந்தா அதுவே போதும் இல்லையா? படுத்துக்கலாங்களா? நேரம் ஆச்சுங்க. சாப்பாடு வேணாமா? இல்லைங்க, நீங்க சாப்பிட்டுக்கங்க. மறைவழி 9 மாத கர்ப்பிணி உயிர் போற நிலைமையில இருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சொல்லுமா. ஸ்கேன் ரிசல்ட் என்ன? ஆசைப்பட்ட மாதிரி இல்லம்மா. இப்போ என்ன செய்ய போற? செய்யறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க, எங்க இருக்கீங்க? முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? வாட்ச்மேன் சார். அந்த டோர் ஓப்பனா இருந்திருக்கு. போய் பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணிருக்காரு சார். வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டே பேர் சார். ஹஸ்பண்ட் எங்க? உடைச்சுக்குவாங்களா? பிளட் லாஸ் கொஞ்சம் அதிகம் சார். பட் ஆம்புலன்ஸ் டைம்க்கு வந்திருக்கு. ஐ திங்க் ஷில் மேக் இட். அட்டெம்ப்டட் மர்டரா இல்ல சூசைடா? எதுக்கா இருக்கும்? ஃபார் தி சைல்ட். வாட்? எஸ் சார். அதனால தான் நான் இதை ஃபோனில் சொல்லலை. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, அந்த அம்மாவோட வயிற்றுல இருந்து பேபி யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க சார். சார், வித் யுவர் பெர்மிஷன் இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்றேன். Shut up, you bloody fool. வெங்கட் லீவ்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல? இன்டெஃபினட் லீவ் சார். 15 மாசம் ஆயிடுச்சு. என்னடா புஜி, என்னாச்சு? பாரு அங்கிள், எங்க அப்பா இவன் பயந்தாங்கோலின்றான். ஆமாடா, பயந்தாங்கோலிடா. டெய்லி எங்க டாடி ஃபாரஸ்ட்ல லைன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஹண்டிங் பண்ணி கொள்வார் தெரியுமா? உங்க அப்பா காட்டுக்கு இல்லடா, ஜூக்கு கூட போக பயப்படுற ஆளு. பாரு அங்கிள். நீ சும்மா இருடா புஜி, அவங்க அப்பன் தான் பயந்தாங்கோலி. அதான் தினம் பயந்து போய் நைட் ஆனா அவன் பொண்டாட்டி பக்கத்துல போய் படுத்துக்கிறான். டேய், உங்க அம்மா வராங்க, நீயே கேட்டு பாரு. அம்மா அம்மா, தினமும் ராத்திரியான அப்பா எதுக்குமா அவன் பக்கத்துல படுக்கிறாரு? அட பாவி, அப்பனுக்கு தப்பாவா பிறந்திருக்க? என்ன பேச்சு பேசுற? முளைச்சு ஒன்றரை இலை வொர்க் அவுட் ஆயிடுச்சா புஜி? வரட்டுமா? பை. என்ன பண்றீங்க பாரு. டிவி பார்த்து பொறுக்கையிட்ட நீ.
மிஸ் லதா லதா ஆண்டி ஆ? ஜஸ்ட் மிஸ் இந்நேரத்துக்கு போயிருப்பேன். நானும் அதே தான் சொல்றேன், ஓடி போயிடலான்னு. என்ன அவ்வளோ அர்ஜென்ட்? நம்ம மேட்டர் வீட்ல தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அவுச், ஃபிக்ஸ் ஆயிடும். கட்டிக்கோ. கட்டிக்கவா? ம். ஆ? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிய, நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்குவேன். ரோட்டு கிளியர் ஆயிடும். என்ன ஓகே? உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்ல. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுன்னு. என்ன பேச சொல்ற இந்த மென்டல்ட்ட? உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்பான். கட்டிங்ஸ் எல்லாம் போக 11,000 ரூபாய் வரும்னு சொல்வேன். உன் சம்பளம் உனக்கே பத்தாது, எப்படி என் பொண்ணை காப்பாத்துவேன்னு கேட்பான். மேரேஜ்க்கு அப்புறம் லஞ்சம் வாங்குவேன்னு சொல்லு. முன்னையும் பின்னையும் யாரும் இல்லாத ஒண்டி கட்ட நீ உனக்கு எதை வச்சு என் பொண்ணை கொடுப்பேன்னு கேட்டா, உன் பொண்ணுக்கு அத்தை நாத்தனார் யாரும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்க சொல்லு. போலீஸ்காரன் நீ எப்ப இருப்பியோ எப்ப போவியோ உன் லைஃப்க்கே கேரண்டி இல்ல. நீ போயிட்டா என் பொண்ணு கதை என்ன ஆகும்னு கேட்டா, நீ போயிட்டா 20 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸும் மாசத்துக்கு 10,000 ரூபாய் பென்ஷனும் வரும்னு சொல்லுவேன். என்ன சொன்ன? அவ்வளவு வரும்ல? எஸ், இட்ஸ் ஆல் எனஃப். வா வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. என்ன அந்த வேலை? லதா ஹாய் மம்மி. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவருக்கு முத்தம் கொடுப்பேன்? கொண்டு வேண்டும் கொண்டுடுவேன். உருப்படியா நீ? ஏங்க எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா, கட்டிக்க போற அந்த முத்தம் கொடுத்தா என்ன தப்பு? என்னது? அம்மா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னடி விஷயம்? ஏய், என்ன சொன்ன அம்மா காதுல? மயக்கம் போட்டு விழுந்துட்டா? பத்மா, பத்மா, என்னடி சொன்ன உன் காதுல? பத்மா, பத்மா.